ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம சீரக சாம்பா போட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துங்க, கடலை எண்ணெய் ஊற்றிங்க. சூடானோன்னே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. சின்ன ஸ்பூனில் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு காஷ்மீரி சில்லி சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க, அதை என்னால் காட்ட முடியல. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே பிரியாணி மசாலா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன், போட்டு வதக்கிடுங்க. நல்லா சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, 1/4 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுருங்க கொதித்தோன்னே. இப்போ உப்பு காரம் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டு விட்டுருங்க. கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சு ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 15 மினிட்ஸு சிம்மில் வச்சுக்கங்க. மீடியமாக சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தட்டை போட்டு மூடிட்டு மேலே எதனா வெயிட் வச்சுங்க. நான் இஞ்சி பூண்டு கல் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.